ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் அரோல். வெல்கம் பேக். ஓகே, வாங்க இன்னைக்கு மலை சீரியலில் நான் சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க, என்ன நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் நம்ம மல்லி வேணான்னு சொல்லியும் கேட்காம ஸ்கூலில் நான் இறக்கி விட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. வர்ற வழியில் பார்த்தா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, டாடா ஐஸ்கிரீம் அப்படின்னு கேட்க மல்லி, வாய்முடு காலைல ஐஸ்கிரீமை பாரு, நானே சூடாக இருக்கேன்னு சூட்டை குறைக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்ல, ஆமாம் மல்லியம்மா நீங்கள் சூடாக இருக்கீங்களோ, கூல் பண்ணலாம் தான் ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு கூப்பிட்ற போகலாமான்னு சொல்ல, டைம் ஆச்சு நீ அமைதியாக வா சாயந்தரம் பார்த்துக்கலான்னு சொல்ல, போங்க மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பாக்கிட்டையும் ஃபீல் பண்ணிட்டு சரி ஓகேன்னுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் காம்பவுண்ட் இல்லை டெச்சுக்கு என்ட்ரிக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வெண்பாக்குட்டி மல்லி இறங்கிறாங்க. இறங்கினதுக்கு அப்புறம் விஜய் கேட்குறாங்க மல்லியை பார்த்து, மல்லி பர்ஸ் எடுத்துக்கிட்டியா, மொபைல் எடுத்துக்கிட்டியான்னு கேட்க நம்ம மல்லி அமைதியாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நான் போனதுக்கு அப்புறம் நீங்கள் தான் சொல்லாமல் கொள்ளாமல் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்லாம் சொல்லி என்ன எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு அப்புறம் பாய் வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருங்க. இதை பார்த்தோன்னே நம்ம மல்லிக்கு லைட்டாக உள்ளுக்குள்ள சில் கூல் அப்படின்னு அப்படியே ஹார்ட்டில் இதயத்தில் காதல் பொங்கி ஊத்தா வலிதுங்க. அந்த வலிகிற தண்ணியை எதில் பிடிச்சி வைக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. ஸோ அந்த டைமில் அங்கே விஜய் இல்லை இல்லையா, அதனால் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்க. இன்னொரு பக்கம் அடுத்த மாஸ்டர் பிளானுக்காக நம்ம ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி ரெடி ஆகிட்டாங்க. அது என்ன பிளான் ஏது அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, அது ஒரு மிகப்பெரிய பிளான். அதை யோசிச்சுட்டு சோப்பாவில் உட்காரும்போது தான் அவங்களுக்கு ஷாக்கு கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் வருதுங்க. என்னன்னு பார்த்தா, நம்ம பெரியம்மா வந்துட்டு அங்கே ஒரு செம்ம பிளான் பண்ணுறாங்க. என்னடான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக பிளான் போட்டால் தான் நமக்கு பிரச்சனை. அவங்க பிளான் அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம புது பிளான் போட்டால் அந்த பிளானை இந்த பிளானை வச்சு அடிச்சிடலான்ற மாதிரி பெரியம்மா யோசிச்சுட்டு, வணக்கம் மேடம் என்ன பண்ணுறீங்க கனடா அப்படின்னு கேட்க, இன்னும் நக்கலான்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே உங்களுக்கு எனக்கு ஒரு போட்டி வச்சுக்கலாமா மல்லிக்கும் அப்படின்னு கேட்க, இவ கூட போட்டியா, பயமாக இருந்தால் போயிடுங்க வச்சுக்கலாம், என்ன போட்டி வைங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம பெரியம்மா ஒரு நோட் எடுத்து, விஜய்க்கு பிடித்த சோறு எது, விஜய்க்கு பிடித்த சொக்கா எது, விஜய்க்கு பிடித்த சிகரெட் இல்லைங்க சூஸ் எது இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எழுதிடுறாங்க. இதை நேராக போயிட்டு வெண்பா கிட்ட கொடுத்து விஜய் கிட்ட போயிட்டு இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு வா, என்ன காரணமும் சொல்லாதன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே விஜய் கிட்ட போயிட்டாங்க. ஃபில்லிங் எல்லாம் முடிச்சுட்டு வெண்பா கூட்டி கடற்கடன்னு படிக்கட்டில் இறங்கி வரவும் நம்ம பெரியம்மா கேள்வி, விஜய்க்கு பிடிச்ச உணவு இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரியை பார்த்து கேட்குறாங்க. ராஜேஸ்வரி பேன்னு முழிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியாமல் சோறு செஞ்சு போட்டாலும் விஜய் ஓகேன்னு சொல்லுவார், குழம்பு ஊற்றினாலும் ஓகேன்னு. ஸோ அதனால் ஏன் முன்னாடி இப்படி தாங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எதுன்னு கேட்பலா, இன்றைக்கி ஏதோ ஒரு ஞாபகத்தில் கறி குழம்பும், நாளைக்கு பார்த்தா கத்திரிக்காய் குழம்பும், அடுத்த நாள் வெண்டைக்காய் குழம்பும், இன்னொன்று பார்த்தா எனக்கு தயிர் சாதம் பிடிக்கும். எது செஞ்சு போட்டாலும் அந்த வாய்க்கு பார்த்தீங்களா நல்லா தின்னு போட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுதா. அதனால் எனக்கு எந்த குழம்பு பிடிக்கும், எந்த ஃபுட்டு பிடிக்கும் இன்றைக்கி எனக்கே தெரியாது. எந்த சாப்பாடு இருந்தாலும் சாப்பிடுவேன், ஸ்பெஷல் எதுவும் தெரிலிங்க. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருக்கிறேன். முன்னாடி 4-5 முறை என்கிட்ட பல்ப் வாங்கிட்டான், நான் அவகிட்ட பல்ப் வாங்கிட்டேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா என்ன ஃபுட்டு பிடிக்கும் நீ தெரிஞ்சால் தானே அங்கே சொல்ல முடியும், தெரியாது. சரி இந்த மாதிரி விடுங்க. இப்படி ஒரு பைக்கம் போயிட்டு இருக்கா. விஜய் படிக்கட்டுலேருந்து இறங்கி கீழே வந்துட்டு இருக்காங்க. இங்கே என்ன நடக்குது, வாட் ஹேப்பன்ட் ஹியர் எனிவன் டெல் மீ அப்படின்னு விஜய் பார்த்து கேட்க, இதை பார்த்த உடனே எல்லாம் பக்கு ஆகிடுதுங்க. பெரியம்மா உடனே நோட் கீழே வச்சு டக்குன்னு எழுந்து நிற்கிறாங்க. உடனே நம்ம மல்லி, ஐயோயோ இந்த பெரியம்மா வந்தாலே நமக்கு 7:30 கிளப்பிட்டு போகும், இன்னைக்கு என்ன 7:30 கிளப்ப காத்திருக்கோ தெரியலையே அத்தா மகமாயி நீ தான் என்ன காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவங்க ஏச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம விஜய் என்னன்னு கேட்க, அந்த நோட்டை அசாத எடுத்து பார்க்குறாருங்க. இதுக்கு தான் நோட்டு வாங்கிட்டு வந்தீங்களா, ஆமாம் அப்படின்னு ரொம்ப சொல்ல, இதுக்கப்புறம் என்னென்ன வில்லங்க நடக்க போகுது, வேட்டு நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தை வெயிட் பண்ணி பார்ப்போம். நண்பர்களே, என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், என்னென்னு பார்க்குறீங்களா, மல்லி மேலே யாருக்கு எப்படி சொல்கிறேன் நம்ம என்னோட விஜய் மேலே யாருக்கு அதிகமான அன்பு பாசம் இருக்குது, அவர் யார் புரிஞ்சிட்டு இருக்கான்ற விஷயத்தில் மல்லி தான் ஜெயிக்க போகிறாங்க நான் நினைக்கிறேன். ஜெயிக்க மாட்டாங்க சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், ஜெயிக்குவாங்கன்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், டாடா, see you, bye bye.